மதுரை மத்தி தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கிறோம். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அங்கே தோல்வி அடைந்திருக்கிறார். மதுரை மத்தி தொகுதியில் தாவேக வேட்பாளர் மதார் பத்ருதீன் வெற்றி பெற்றிருக்கிறார். மதுரை மத்தி தொகுதியில் PTR பழனிவேல் தியாகராஜன், புதிய நீதி கட்சி சார்பாக இயக்குநர் சுந்தர் சி ஆகியோர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கிடையில்தான் போட்டி என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் தாவேக வேட்பாளர் மதுரை மத்தியில் வெற்றியை ஈட்டியிருக்கிறார். மதார் பத்ருதீன் தாவேக வேட்பாளர் மதுரை மத்தி தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அவரை எதிர்த்து களம் கண்ட அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், இயக்குநர் சுந்தர் சி ஆகியோர் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். மதுரை மத்தி தொகுதியில் தாவேக வேட்பாளர் மதார் பத்ருதீன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மத்தி தொகுதி யாருடையதாக இருக்கும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தோல்வியடைந்திருக்கிறார். அதேபோல புதிய நீதி கட்சி சார்பாக போட்டியிட்ட இயக்குநர் சுந்தர் சியும் அங்கே தோல்வியடைந்திருக்கிறார். தாவேக வேட்பாளர் மதார் பத்ருதீன் வெற்றி பெற்றிருக்கிறார். மதுரை மத்தி தொகுதியில் யார் யார் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் மதுரை மத்தி தொகுதியில் என்று நாம் திரையில் பார்க்கிறோம். மதார் பத்ருதீன் 63,410 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் PTR பழனிவேல் தியாகராஜனை விட 19,124 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் PTR பழனிவேல் தியாகராஜன் 44,286 வாக்குகள் பெற்றிருக்கிறார். புதிய நீதி கட்சி சார்பாக அதிமுக கூட்டணியில் களம் கண்ட சுந்தர் சி 33,488 வாக்குகள் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட அப்துல் ஹக்கீம் 5,569 வாக்குகள் பெற்றிருக்கிறார். மதுரை மத்தி தொகுதியை அடைந்திருக்கிறது தாவேகவின் வேட்பாளர் மதார் பத்ருதீன் 63,410 வாக்குகள் பெற்று ஏறத்தாழ 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தி. கோவை, ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை என்பார்கள். மேற்கு மாவட்டங்கள். அங்குள்ள 61 தொகுதிகளில் சரிவு கண்டிருக்கிறது அதிமுக இம்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் அக்கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் மட்டுமே அதிமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. 29 தொகுதிகளில் தாவேகவும் 11 தொகுதிகளில் திமுகவும் முன்னிலை பெற்றிருக்கின்றன. தொகுதிகளில் 500க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் முன்னிலை பெறுவதுமாக பின்னடைவை சந்திப்பதுமாக மாறி மாறி இழுபறியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. 500 முதல் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் 10 தொகுதிகளில் வேட்பாளர்களிடையே இழுபறி நீடிக்கிறது. திமுக 6, அதிமுக தாவேக தலா 2 இடங்களில் 500 முதல் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை என்பது இழுபறியாக இருக்கிறது. முதல் 1000 வாக்குகள் வித்தியாசம் என்பது எந்நேரத்தில் வேண்டுமானால் முன்னிலையை மாற்றி போடும் ஒரு தன்மை கொண்டது. அந்த வகையில் 10 தொகுதிகள் அதுபோன்ற ஒரு இழுபறியில் தற்போது இருக்கின்றன. 10 தொகுதிகளில் 500க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். அதில் 5 தொகுதிகளில் தாவேக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். அதிமுக 4 தொகுதிகளில் முன்னிலை, திமுக 1 தொகுதியில் முன்னிலை.